பெண்கள்னாலே அழகு, அறிவு, திறமை, தியாகம் நிறைந்தவள் அப்படின்னு நமக்குள்ள நம்மளே ஒரு பவுண்டரிய போட்டு, அந்த பவுண்டரிய பெர்ஃபெக்ட்டா பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா, அத தாண்டி நமக்கு டயர்டானா நம்ம ரெஸ்ட் எடுப்போம். நமக்கு புடிச்சா வெளிய போய் சாப்பிடுவோம். நமக்கு தோணுச்சுன்னா சோலோ ட்ராவலிங் கூட பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியே பார்த்துருக்க மாட்டோம். ஆனா, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் சொசைட்டி சொல்ற அந்த 5, 50. இந்த பெண்கள்னா இந்த 5 தான் செய்ய முடியும். அந்த 50 செய்யக்கூடாது அப்படின்னு நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா, காலம் தாண்டி இப்போ எவ்ளோ அழகா இருக்குன்னா, மென்ஸ் வந்து சொல்றாங்க, "ஃப்ரீடம் யாருங்க நாங்க தர்றதுக்கு விமென்ஸ்க்கு? அவங்களோட ஃப்ரீடம் அவங்கக்குள்ளேயே இருக்கு. அவங்களுக்கு தேவைப்பட்டா அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். அவங்க தான் அத செய்ய மாட்டேன்றாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னைக்கு விமென்ஸ் டே ஸ்பெஷலாக என்னோட மேன் வந்து அவரோட கையாலேயே அவர் வந்து கப் கேக் செஞ்சு குடுத்தாரு. அந்த செய்யும்போது நான் ஒண்ணே ஒண்ணு தான் என் மைண்ட்ல தோணுச்சு. எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இவர வளர்த்துருக்காங்க அப்டின்ட்டு. ஏன்னா, எப்பவுமே மென் வந்து கிச்சன் வந்து விமென்னுக்கானது அப்டின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பெர்சன் வந்து கிச்சன் வந்து இட்ஸ் ஆல் ஈக்குவல் டூ ஈச் ஆஃப் அஸ் அப்டின்னு சொல்லிட்டு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா அத செஞ்சு குடுக்கும்போது ரொம்ப